எஸ்பிஎம் சித்தா கிளினிக்கின் நான் டாக்டர் சாரதா தேவி. பனிக்காலத்தில் மழைக்காலத்தில் வரக்கூடிய சளி இருமல் இருந்தால் அதை ஃபாஸ்ட்டாக நிறுத்தலாமா, காஃப் சிரப் வாங்கி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த சளியை வேகமாக இலக்கி வெளியேற்றத்துக்கு உதவியான மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன் இருக்கக்கூடிய உணவுகளையோ மருத்துவ முறைகளையோ நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வீட்டில் கிடைக்கிறதுனா சுக்கு, அதிமதுரம், ஆடாதோடை, மிளகு இதெல்லாத்துக்கும் மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன் அதிகமாகவே இருக்குது. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஆடாதோடை, அதிமதுரம், சுக்கு இது மூணுத்தையும் நல்லா டிகாஷன் டீ மாதிரி போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். மிளகு இருக்கு இல்லையா, மிளகை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் தேனோட மிக்ஸ் பண்ணி மிளகு தேன் அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உருண்டையை போட்டு வாயில் போட்டு சுவைச்சிக்கலாம். ஹெவி ஃபுட்டாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம சளி இருமல் இருக்கும்போது ஹெவியான ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. லேசான உணவுகளாக எடுத்துக்கணும். துளசி, கற்பூரவள்ளி இலை சாறு எடுத்து தேன் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி சாப்பிடும்போது நம்ம சளி முழுமையாக இலகி வெளியில் வரும். இந்த மியூக்கோலைட்டிக் ஆக்ஷன் சரிப்படுத்தும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி.